அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ் என்றழைக்காத உயிரில்லையே, அல்லாஹ்வை வணங்காமல் உயர்வில்லையே. அல்லாஹ் என்றழைக்காத உயிரில்லையே, அல்லாஹ்வை வணங்காமல் உயர்வில்லையே. நேரில் நின்று தொழுகும் நாம் தான் அல்லாஹ்வின் அருளை நாம் பெறலாமே. அல்லாஹ்வென்றழைக்காத உயிரில்லையே, அல்லாஹ்வை வணங்காமல் உயர்வில்லையே. அருள்மறையாம் திருக்குர்ஆன் அண்ணல் நபி பொன்மொழியாம் இதை கேட்டு என்றென்றும் நாம் நடப்போமே. தினந்தோறும் வேளை தொழுகை நாம் என்றும் எந்நாளும் நாம் என்றும் கடைபிடிப்போமே. அல்லாஹ்வென்றழைக்காத உயிரில்லையே, அல்லாஹ்வை வணங்காமல் உயர்வில்லையே. அல்லாஹ்வென்றழைக்காத உயிரில்லையே, அல்லாஹ்வை வணங்காமல் உயர்வில்லையே. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையன்மாகிய எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் இறை தூதர் அண்ணல் நபி எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சஹாபாக்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார் மீதும் நம் அனைவர்கள் மீதும் எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்லருள்மழை பொழிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. ஒரு நாள் அண்ணல் நபி எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லத்திலே அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் காலை ஃபஜ்ருக்கு பின் உறங்கியது போல் இருந்தார்கள். அப்பொழுது அண்ணல் நபி எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபாத்திமாவை காலையில் ஃபஜ்ருக்கு பின்பும் சூரியனுக்கு முன்பாகவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரிஸ்க் கொடுக்கவனாக இருக்கிறான், ஆகவே எழுந்திருங்கள் என்று சொன்னார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உடனே எழுந்து விட்டார்கள். இன்ஷா அல்லாஹ் இன்று நாம் பார்க்க இருப்பது சூரத்துல் அல்-ஹாக்கா நிச்சயமானது 29ஆம் ஜூது. அன்னலாரின் அமுத மொழிகளை நாம் கொஞ்சம் கேட்டுவிட்டு இன்ஷா அல்லாஹ் நாம் அல்-ஹாக்கா நிச்சயமானது என்ற அத்தியாயத்துக்கு செல்லலாம். அல்ஹம்துலில்லாஹ். எவரிடமிருந்து கல்வியை கற்றுக்கொள்கிறீர்களோ அவர்களோடு பணிவன்போடு நடந்து கொள்ளுங்கள் என்று அண்ணல் நபி எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். எவரிடமிருந்து கல்வியை கற்றுக்கொள்கிறீர்களோ அவர்களோடு பணிவன்போடு நடந்து கொள்ளுங்கள் என்று அண்ணல் நபி எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இஸ்லாத்தை ஏற்க சொன்னதும் முதலில் இஸ்லாத்தை ஏற்றவர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். முதலில் இஸ்லாத்தை ஏற்ற பெண் மூமின்களின் தாய் அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். பெருமானாருக்கு கதீஜா அவர்களுக்கும் திருமணம் நடந்தபோது பெருமானாருக்கு வயது 25, கதீஜா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வயது 40. பெருமானார் மகரா 20 ஒட்டகம் 500 திரகம் வெள்ளி நாணயம் கொடுத்து திருமணம் செய்தார்கள். பெருமானாருக்கு பணிவிட இரவும் பகலும் செலுத்தினார்கள் அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். பெருமானாருக்கு கீழ்ப்படிந்து நடப்பதே தமது கடமையாக கொண்டார்கள் அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கதீஜா ரலியல்லாஹு ஆறுதல் கூறும்போது, நீங்கள் கருணை நிறைந்தவர்கள், எல்லோரிடம் அன்பாக இருக்கிறீர்கள், விதவையின் மீது, அனாதைகள் மீதும், ஏழைகள் மீதும், தேவையாளர்கள் மீதும் நீங்கள் இரக்கப்பட்டு அவர்களுக்கு உதவி செய்கிறீர்கள். ஆகையால் உங்களுக்கு துன்பம் என்பதே அணுகாது, நீங்கள் அஞ்ச வேண்டாம் என்று ஆறுதல் சொல்வார்கள். புத்தக உதவி கதீஜா அவர்களாகும்.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹீரா குகையில் தனிமையில் இறைவணக்கம் செய்தபோது முகம்மதே என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெற்றியில் லா இலாஹா இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று இருந்தது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இக்ரா ஓதுங்கள் பெருமானார் அல்லாஹ்வின் அடியாரை, எனக்கு ஓதத் தெரியாது, நான் என்ன ஓதுவேன்? பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெருமானாரின் கழுத்தை சுற்றி கொண்டார், இறுக பிடித்தார்கள். அதனால் பெருமானாருக்கு கஷ்டம் உண்டாயிற்று. பெருமானார், நான் எழுத படிக்க தெரியாதவன், நான் எப்படி ஓதுவேன்? உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், 4ஆம் தடவை ஓதுங்கள், இக்ரா பிஸ்மி ரப்பிக்க ரப்பில் ஹலல்லதி ஹலக்கல் இன்சான மாலம் யகலம். இக்ரா பிஸ்மி ரப்பிக்க ரப்பிக்க அல்லதி ஹலக்கல் இன்சான மாலம் யகலம். படைத்த உமது இறைவன் பெயரால் ஓதுவீராக என்று கூறினார்கள். பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தரையில் காலால் அடித்தார்கள். சுத்தமான தண்ணீர் ஊற்று புறப்பட்டது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதலாவதாக ஒளி செய்தார்கள். பிறகு தொழுகைக்கு உள்ளங்கை, வாய், மூக்கு, முகம், கை, கால் ஆகியவற்றை கழுவி தொழுகைக்கு தயாராகும் முறையை பெருமானாருக்கு கற்றுக் கொடுத்து அதன் பிறகு இருவரும் சேர்ந்து தொழுதார்கள். இவ்வாறு பெருமானாருக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொழுகையை கற்பித்து விட்டு சென்றார். சொர்க்கத்தில் உள்ள பெண்களில் மேலானவர்கள் 4 பேர். 1 கதிஜா பின் குவைலித், 2வது ஃபாத்திமா பின் முகமது, 3வது மரியம் பின் இம்ரான், 4வது ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா. அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்தார்கள். ஹஜ்ரத் கதிஜா அம்மையாருக்கு 6 குழந்தைகள். 1 காசிம், 2 ஜைனப், 3 அப்துல்லா, 4 ருக்கையா, 5 உம்முல் குல்தூம், 6 ஃபாத்திமா, சொர்க்கத்தின் தலைவி ஃபாத்திமா. ஆக 6 குழந்தைகள் அன்னை கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு. அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் ஃபாத்திமா நாகியை அதிகமாக நேசித்தார்கள். பிரயாணத்திற்கு புறப்பட்டால் அருமை புதல்வி ஃபாத்திமா நாயை பெருமானார் அவர்கள் இறுதியாக சந்தித்து புறப்படுவார்கள். அதே போன்று வெளியூர் பிரயாணத்திலிருந்து மதீனாவுக்கு வந்தால் முதலாவது ஹஜ்ரத் ஃபாத்திமாவை சந்திப்பார்கள். ஃபாத்திமாவுக்கு மன வருத்தம் உண்டாக்குவோன் எனக்கு மன வருத்தம் உண்டாக்குவதாகும். ஹஜ்ரத் ஃபாத்திமா அவர்களுக்கு 3 ஆண் குழந்தைகள், 3 பெண் குழந்தைகள். ஹஜ்ரத் ஃபாத்திமா அவர்களுக்கு 3 ஆண் குழந்தைகள், 1 ஹசன், 2 ஹுசைன், 3 மூசைன். 3 பெண் குழந்தைகள், 1 ஜைனப், 1 ருகையா, 2 உம்முல் குல்தூம், 3 ஜைனப் ஆகும். பெருமானாரின் மறைவுக்கு பிறகு ஹஜ்ரத் ஃபாத்திமா சிரித்ததை ஒருவரும் பார்க்கவே இல்லை. 6 மாதங்கள் கழிந்தன. ஹிஜ்ரி 11 ரமலான் 3ஆம் நாள் மரணம் அடைந்தார்கள். ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுகை வைத்தார்கள். இரவு நேரத்தில் ஜன்னத்துல் பக்கி கபர்ஸ்தானில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. ஹஜ்ரத் ருக்கியாவிற்கு பிறகு ஹஜ்ரத் உம்முல் குல்தூமுடைய திருமணம் ஹஜ்ரத் உஸ்மானுடன் ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டு ரபியுல் அவ்வல் மாதம் நடந்தது. ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு சாபான் மாதம் அந்த அம்மையார் காலஞ்சென்றார்கள். பெருமானார் தொழுகை நடத்தினார்கள். கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கனவு கண்டார்கள். அந்த கனவிலே வானத்திலிருந்து சந்திரன் கதிஜாவின் மடியில் வந்து விழுந்தது. அந்த சந்திரனுடைய ஒளி உலகம் முழுவதும் பிரகாசிக்க செய்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வயது 41. ரமலான் மாதம் 7ஆம் நாள் திங்கட்கிழமை இரவு இறைவணக்கம் செய்து கொண்டிருக்கையில் பெருமானார் மீது வஹி இறங்கியது. திருக்குர்ஆன் மதீனாவில் ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டில் ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு, ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு பெருமானார் திருமணம் நடத்தி வைத்தார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களுக்கு அலி ரலியல்லாஹு மஹர் பணம் 480 திரகம் நாணயங்கள், ஃபாத்திமா ரலியல்லாஹு சீர்ஜாமான்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் சீர்ஜாமான்கள்: ஒரு போர்வை, பேரிச்சை இலைகளால் நிரப்பப்பட்ட தலையணை, 2 திருகைகள், ஒரு தண்ணீர் நிரப்பும் தோல் பை, 2 குடங்கள். இவைகள்தான் சீர்ஜாமான்கள். அல்லாஹ் அக்பர். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு சீர்ஜாமான்கள்: ஒரு போர்வை, பேரிச்சை இலைகளால் நிரப்பப்பட்ட தலையணை, 2 திருகைகள், ஒரு தண்ணீர் நிரப்பும் தோல் பை, 2 குடங்கள். இவைகள்தான் சீர்ஜாமான்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிற்கு வந்தால் கதிஜாவை நினைத்து
அவரை புகழ்வார்கள். ஒரு நாள் கதீஜாவை புகழ ஆரம்பிக்கும் போது நான் பொறாமை கொண்டேன். யா ரசூலல்லாஹ், இறைவனுடைய தூதரே, கதீஜா என்றால் அவ்வளவு உயிர் உள்ளவரா? வயதான ஒரு விதவை. அவருக்கு பிறகு ஆண்டவன் உங்களுக்கு அவரை விட நல்ல மனைவி கொடுத்துள்ளான். நீங்கள் அடிக்கடி அவரை ஏன் நினைக்கிறீர்கள் என கேட்டேன். இதை கேட்ட பெருமானாருக்கு கோபம் வந்தது. முகம் சிவந்து விட்டது. ஆண்டவன் மீது ஆணையிட்டு கூறுகிறேன், எனக்கு கதீஜாவை விட மேலான மனைவி கிடைக்கவில்லை. எல்லோரும் காஃபிராக இருந்தபோது கதீஜாவை என் தூதில் நம்பிக்கை கொண்டு முஸ்லீமாக ஆனார். எல்லோரும் என்னை பொய்யன் என்று கூறியபோது அவர் என்னை மெய்யன் என்று ஏற்றுக்கொண்டார். ஒருவரும் எனக்கு உதவி செய்யாத நேரத்தில் அவர் தம்முடைய பொன்னையும் பொருளையும் கொடுத்து எனக்காக அர்ப்பணம் செய்தார். மற்ற மனைவிகள் மூலம் எனக்கு குழந்தைகள் இல்லை, ஆனால் ஆண்டவன் கதீஜா மூலம் எனக்கு குழந்தைகள் கொடுத்தான் என்றார்கள். இதை கேட்டவுடன் நான் பயந்து போனேன். இனிமேல் பிபி கதீஜாவை பற்றி இகழ்ச்சியாக பேச மாட்டேன் என்று அன்று முதல் சபதம் செய்தேன் என்று ஆயிஷா அம்மையார் அவர்கள் கூறுகின்றார்கள். பரிசுத்தமான வாழ்க்கை நடத்திய கதீஜா, அரபு நாட்டின் அரசி கதீஜா, எல்லோரோடும் மதிக்கப்பட்டவர் கதீஜா, அறிவாளியின் அறிவும் வல்லமை உடையவர் கதீஜா, பெருமானாரின் வாழ்க்கை துணைவியார் கதீஜா, தமது செல்வத்தை தமது கணவர் பாதங்களில் அர்ப்பணம் செய்தவர் கதீஜா, முதலாவதாக இஸ்லாத்தை ஏற்றவர் கதீஜா, துன்புறுத்தும் முஸ்லிம்களை ஆதரித்து அவர்களுக்கு இல்லம், அன்னம், ஆடை கொடுத்து உதவி செய்தவர் கதீஜா, பெருமானாருக்கு ஆறுதல் கூறியவர் கதீஜா, பெருமானாரின் துன்பங்களை பங்கிட்டு கொண்டவர் கதீஜா, பெருமானாரின் குழந்தைகளை இறைவழியில் வளர்த்தவர் கதீஜா, முஸ்லிம்களுக்கு முதல் தாயார் கதீஜா, தமது கணவருக்காக குரிஷி கோத்திரத்திலிருந்து பெருந்தலைவர்களையும் மதித்தவர் கதீஜா, பெருமானாருக்காக தமது உறவினரின் நேசத்தையும் துறந்தவர் கதீஜா, தமது உடலையும் பொருளையும் ஆவியையும் இஸ்லாத்திற்காக அர்ப்பணம் செய்தவர் கதீஜா. கதீஜா பிராட்டியார் என்ற புத்தகம் அல்ஹம்துலில்லாஹ் என்னுடைய மாமியார் ஜுலைஹா பிவி அடமங்குடி பரக்கத்தாபாத் அவர்கள் கொடுத்து நான் இதை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களுக்கு எல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுவனத்தை செஞ்சுருவாங்க. இன்னல் இல்லாஹி இன்ன இலைஹி ராஜிஊன். அவர்கள் வபாத்தாய் விட்டார்கள். அவர்களுக்கு சொர்க்கம் கிடைக்க அல்லாஹ் போதுமான. என் தாய் தந்தை, என் மனைவி, என் குழந்தை, அண்ணன் தங்கி உற்றார் உறவினர் உலகமும் மின்னான முஸ்லீம்கள் அனைவருக்கும் எல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுவனத்தை தந்துடுவாங்க. புத்தக உதவி எனக்கு கதீஜா வரலாறு என்ற புத்தகத்தை எனக்கு கொடுத்தவர்கள் எனது மாமியார் இறந்து விட்டார்கள். அவர்கள் பெயர் ஜுலைஹா பிவி அடவங்குடி பரக்கத்தாபாத். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்றைய தினம் அல்-ஹாக்கா நிச்சயமானது 29ஆம் ஜூதினை நாம் பார்க்கிறோம். உறுதியாக நடந்தேறக்கூடியதான மறுமை நாளானது உறுதியாக நடந்தேறக்கூடியது என்ன? உறுதியாக நடந்தேறக்கூடியது என்னவென்று உமக்கு எது அறிவித்தது? சமூது கூட்டத்தினரும் ஆது கூட்டத்தினரும் இதயங்கள் திடுக்கிட செய்யக்கூடிய மறுமை நாளை பொய்யாக்கினர். ஆகவே சாலிஹ் நபியின் கூட்டத்தாராகிய சமூது ஒரு பெரிய சப்தத்தை கொண்டு அழிக்கப்பட்டனர். இன்னும் ஹூது நபியின் கூட்டத்தாராகிய ஆது பெரும் சப்தத்தை கொண்டு கடும் குளிர் கலந்த கொடுங்காற்றை கொண்டு அழிக்கப்பட்டனர். 7 இரவுகளும் 8 பகல்களும் தொடர்ச்சியாக அவர்கள் மீது அதை அவன் வசப்படுத்தி வீச செய்து இருந்தான். ஆகவே நபியே, அப்பொழுது நீர் அங்கிருந்திருப்பின் அவற்றில்
அந்த கூட்டத்தினரை நிச்சயமாக அவர்கள் அடி பாகங்களோடு சாய்ந்து கிடக்கும் ஈச்ச மரங்களைப் போன்று பிணங்களாக கிடப்பதை நீ காண்பீர். ஆகவே இன்றைக்கும் அவர்களில் எஞ்சியிருப்போரை நீர் காண்கின்றீரா? மேலும் பிறவுனும் அவனுக்கு முன்னிருந்தவர்களும் தலைகீழாய் புரட்டப்பட்ட ஊரில் இருந்தவர்களும் இணை வைத்து அல்லாவின் அருட்கொடைகளை நிராகரித்து பாவ செயலை செய்து வந்தார்கள். ஆகவே அவர்கள் தங்கள் இரட்சகனின் தூதருக்கு மாறு செய்தனர். ஆகையால் அவன் அவர்களை மிக கடுமையான பிடித்து கொண்டான். தண்ணீர் எல்லை மீறியதால் பெருக்கெடுத்து ஓடிய பொழுது நிச்சயமாக நாம் உங்களை முன்னோர்களை கப்பலில் ஏற்றி காப்பாற்றினோம். அதனை உங்களுக்கு ஒரு படிப்பினையாக நாம் ஆக்குவதற்காகவும் பேணி பாதுகாக்கும் செவி அதனை கேட்ட பின் நினைவில் வைத்து பேணி பாதுகாப்பதற்காகவும் அவ்வாறு செய்தோம். ஆகவே குழல் சூர் ஒரு முறை ஊதப்பட்டால் பூமியும் மலைகளும் உயர்த்தப்பட்டு அவ்விரண்டும் ஒரே தூளாக்கப்பட்டு விட்டால் அந்நாளில் நிகழ வேண்டியது நிகழ்ந்துவிடும். வானமும் பிளந்து அந்நாளில் பலமற்றதாகிவிடும். இன்னும் நபியே, மலக்குகள் அதன் கடைக்கோடியில் இருப்பார்கள். அன்றியும் அந்நாளில் உமது இரட்சகனின் அரிசை மலக்குகளில் யௌமைதீன் தமானியா 8 பேர் தங்களுக்கு மேலாக சுமந்து கொண்டிருப்பார்கள். மனிதர்களே, அந்நாளில் நீங்கள் உங்கள் இரட்சகன் முன் எடுத்து காட்டப்படுவீர்கள். உங்களிலிருந்து மறையக்கூடாது எதுவுமே அவனுக்கு மறந்துவிடாது. ஆகவே எவர் தன்னுடைய பதிவு புத்தகத்தை வலக்கையில் கொடுக்கப்பட்டாரோ அவர் மற்றவர்களிடம் வாருங்கள், என்னுடைய பதிவு புத்தகத்தை நீங்கள் படித்து பாருங்கள் என்று மகிழ்ச்சியுடன் கூறுவார். நிச்சயமாக நான் என்னுடைய கேள்வி கணக்கை நிச்சயமாக சந்திப்பேன் என்று உறுதியாக எண்ணியிருந்தேன் என்றும் கூறுவார். ஆகவே அவர் திருப்தியான வாழ்வில் இருப்பார், உயர்வான சுவனத்தில் இருப்பார். அதன் கனிகள் அவர்களின் கை கெட்டும் விதமாக பறிப்பதற்கு மிக நெருங்கிய வகையாக இருக்கும். இவர்களிடம் சென்று போன நாட்களில் உலகில் மறுமைக்காக நன்மையானவற்றை நீங்கள் முற்படுத்தி வைத்திருந்த காரணத்திற்காக மகிழ்வோடு இவர்களை உண்ணுங்கள், இன்னும் அருந்துங்கள் என்று கூறப்படும். இன்னும் எவன் தன்னுடைய பதிவு புத்தகத்தை இடைக்கையில் கொடுக்கப்பட்டானோ அவன் என்னுடைய செயல்கள் பதியப்பட்ட புத்தகத்தை நான் கொடுக்கப்படாமல் இருந்திருக்க வேண்டுமே என்று கூறுவான். மேலும் என்னுடைய கணக்கு என்னவென்பதை நான் அறியவில்லையே, மேலும் என்னுடைய கணக்கு என்னவென்பதை நான் அறியவில்லையே. நான் இறந்த பின் மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படாது, அதுவே முடிவாக இருந்திருக்க வேண்டுமே என்று செல்வம் எனக்கு ஒன்றும் பயனளிக்கவில்லையே, என்னுடைய அதிகாரம் என்னை விட்டு அழிந்து விட்டது என்று புலம்புவான். பின்னர் வல்ல அல்லாஹ் தன் மலக்குகளுக்கு அவனை பிடியுங்கள், அப்பால் அவனுக்கு விலங்கிடுங்கள், பின்னர் நரகத்தில் அவனை தள்ளுங்கள், பின்னர் அதன் நீளமானது 70 முழமுள்ளதாக இருக்கும், சங்கிலியால் அவனை கட்டுங்கள் என்று கூறுவான். நிச்சயமாக அவன் மகத்துவமிக்க அல்லாஹ்வை விசுவாசம் கொள்ளாதவனாக அவன் இருந்தான். ஏழைக்கு தான் ஆகாரம் அளிக்காததுடன் பிறரையும் ஆகாரம் அளிக்கும்படி அவன் தூண்டவும் இல்லை. ஏழைக்கு தான் ஆகாரம் அளிக்காததுடன் பிறரையும் ஆகாரம் அளிக்கும்படி அவன் தூண்டவும் இல்லை. ஆகவே இன்றைய தினம் அவனுக்கு இங்கு உதவ நண்பன் எவனும் இல்லை. நரகவாசிகளின் உடலில் இருந்து வடியும் சீல் ஜனங்கள் தவிர அவனுக்கு வேறு குணமில்லை. நரகவாசிகளின் உடலில் இருந்து வடியும் சீல் ஜனங்களை தவிர அவனுக்கு வேறு உணவும் இல்லை என்றும் கூறப்படும். அதனை பாவிகளை தவிர மற்ற எவரும் புசிக்க மாட்டார்கள். ஆகவே நீங்கள்
பார்ப்பவற்றை கொண்டு நான் சத்தியம் செய்கிறேன். நிச்சயமாக இது மிக்க சங்கை மிக்க ஒரு தூதரின் கூற்றாகும். இது எந்த கவிஞரின் கூற்றும் அல்ல. எனினும் வெகு சொற்பமாகவே நீங்கள் நல்லறிவு பெறுகிறீர்கள். அகிலத்தாரின் நிச்சயனிடமிருந்து இது இறக்கப்பட்டுள்ளதாக இன்னும் அவர் நம்மீது சொற்களில் நாம் சொல்லாத சிலவற்றை இட்டுக்கட்டி கூறியிருப்பாரானால் திட்டமாக அவருடைய வழக்கரத்தை நாம் பலமாக பிடித்து கொண்டிருப்போம். பின்னர் அவருடைய இதயத்தோடு சம்பந்தப்பட்ட உயிரின் நரம்பை தெரித்து விடுவோம். பின்னர் அவருடைய இதயத்தோடு சம்பந்தப்பட்ட உயிர் நரம்பை தெளித்து விடுவோம். அப்போது உங்களால் அவரை விட்டும் நாம் செய்யும் வேதனையை தடுத்து விடக்கூடியவர்கள் எவரும் இல்லை. மேலும் இது நிச்சயமாக குரானாகிய இது பயபக்தியுடையவர்களுக்கு நல்ல உபதேசமாகும். நிச்சயமாக அதனை பொய்யாக்குகிறவர்களும் உங்களில் இருக்கின்றனர் என்பதை நிச்சயமாக நாம் அறிவோம். மேலும் நிச்சயமாக இது நிராகரிப்போருக்கு கைதேசமாகும். இன்னும் நிச்சயமாக இது உறுதியான உண்மையாகும். ஆகவே நபியே, இது மகத்தான உமது இரட்சகனின் பெயரை கொண்டு துதி செய்து கொண்டிருப்பீராக. பசப்பி பிஸ்மி ரப்பிகள் அலீம். அல்லாஹ் நிச்சயமானது 1 52 வரை இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் நாளைய தினம் சூரத்துல் தஹ்ரீம் 12 அத்தியாயங்கள் உள்ளது. சூரத்தில் தஹ்ரீம் என்பதை இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் பார்க்கலாம். சூரத்துல் தஹ்ரீமில் என்னவென்று சொன்னால், அண்ணல் நபி எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேன் சாப்பிட்டு விட்டு தனது மனைவியின் இல்லத்துக்கு செல்வார்கள். அப்பொழுது மனைவி சொல்வார்கள், உங்கள் மீது ஒரு வாடை அடிக்கிறது என்று சொல்வார்கள். அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நான் இனிமேல் தேன் சாப்பிட மாட்டேன் என்று சொல்வார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வஹி இறக்கி விடுவான், யா நபியே, அந்த தேனில் சிஃபாயத் உள்ளது, அதை நீங்கள் உங்களுக்கு ஹலாலாக்கியதை நீங்கள் உங்கள் மனைவியின் விருப்பத்திற்காக ஹராமாக்கி விடுவீர்களா என்று கேட்கின்றான். அது மட்டுமல்ல, அருள்மரியாம் திருக்குரானில் எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 25 நபிமார்களை பற்றி அருள்மரியாம் திருக்குரானில் கூறுகிறான். அதில் 2 மனைவிமார்களின் மனைவி நரகத்துக்கு என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். அந்த 2 நபிமார்களையும் தன்னுடைய மனைவியை நரகத்திலிருந்து காப்பாற்ற முடியவில்லை. ஏனென்று சொன்னால் இது அல்லாஹ்வுடைய வேலை. அந்த 2 மனைவிமார்களும் நபியினுடைய 2 மனைவிமார்களும் கணவருக்கு மாறு செய்து விட்டார்கள். அதன் காரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த 2 மனைவியர்களும் நரகத்தில் நீங்கள் நுழைவோருடன் நுழைந்து விடுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அந்த 2 நபிமார்கள் யார் என்பதை இன்ஷா அல்லாஹ் நான் நாளை கூறுவேன். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 2 பெண்களை சொர்க்கத்துக்கு உரியவர் என்று கூறுகின்றான். இன்ஷா அல்லாஹ் அந்த 2 பெண்கள் சொர்க்கத்துக்குரியவர் யார் என்பதை இன்ஷா அல்லாஹ் நாளை சொல்கிறேன். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் உங்களை சந்திக்கிறேன் அல்லாஹ் நாடினால். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். உங்களிடம் இதை விடைபெறுவது எம்எஸ் ஜீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.